ஆல் ஐசான் ரஃபா. இது என்னடா ஆல் ஐசான் ரஃபான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஸ்டோரி போட்டிருந்தாங்க. 2 டேஸா ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருமே போட்டிருந்தாங்க. ஏன் செலிபிரிட்டி கூட போட்டிருந்தாங்க. இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, ரஃபா அது ஒரு பிளேஸ். காசா ஸ்ட்ரிப்பு அதோட சதர்ன் பிளேஸ் தான் ரஃபான்னு சொல்லுவாங்க. இந்த சதர்ன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காசாவோட லாஸ்ட் லேண்ட்மார்க் தான் ரஃபா. 2 நாளுக்கு முன்னாடி இந்த ரஃபான்ற பிளேஸ்ல தான் இஸ்ரேலு குண்டு மழை பொழிஞ்சாங்க. அந்த குண்டு மழையில தான் 45 பேர் இறந்து போனாங்க. 45 பேர்ல சின்ன சின்ன குழந்தைங்களும் கூட. இது கேட்கவே நமக்கு எப்படி இருக்குன்னா, அந்த இடத்துல இருந்தவங்களுக்கும் எப்படி கதறியிருப்பாங்கன்னு என்னமோ தெரியல. இது ஏன்டா அந்த பிளேஸ் இவங்க தாக்குதல் பண்ணாங்க நீ கேட்கலாம். இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்ல. போன வருஷம் அக்டோபர்ல இஸ்ரேலு ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. அதாவது நாங்க பாலஸ்டைன்ல ஹமாஸ்ன்ற தீவிரவாத அமைப்பை அழிக்கப் போறோம். அதுக்கு பாலஸ்டைன்ல இருக்க மக்கள், அதாவது பாலஸ்டைன்ல இருக்க இந்த காசா ஸ்ட்ரிப்னு ஒரு இருக்கிற இடத்துல ஹமாஸ்ன்ற தீவிரவாத அமைப்பு இருக்கு. நாங்க அந்த அமைப்பை அழிக்கப் போறோம் அப்படின்ட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்க நார்த் பக்கம் வெளியேற சொன்னாங்க. ஏன்னா நாங்க அந்த தீவிரவாத அமைப்பை தான் அழிக்க போறோம். மக்கள் இல்ல. அதனால மக்கள் இடையூறு இருக்க வேண்டாம். அதனால மக்களை அந்த பக்கம் போய் தங்கியிருக்க சொன்னாங்க. அப்போதான் சொந்த நாட்டிலே மக்கள் வந்து அகதிகளா தெரிய ஆரம்பிச்சாங்க. அப்போ திரும்ப நாங்க இந்த பக்கத்துல இருக்க அம்மாஸ் அமைப்பை அழிச்சிட்டோம். அவங்க திரும்ப அவங்க நார்த் பக்கத்துல தான் அம்மாஸ் அமைப்பு இருக்காங்க. நாங்க திரும்ப அவங்க வந்து தேடி போய் அழிக்க போறோம். அதனால நீங்க நடுப்பகுதிக்கு போயிருங்கன்ட்டு மக்களை திரும்ப அங்க அனுப்புனாங்க. மக்களும் அகதி மாதிரி உள்ளுக்குள்ளே அலைய ஆரம்பிச்சாங்க. திரும்ப இஸ்ரேல் அமைப்பு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பகுதி கரெக்டா அந்த நடுப்பகுதியில தான் இந்த அம்மாஸ் அமைப்பு ஒளிஞ்சிருக்காங்க. நாங்கள அழிக்கணும். அதுக்கு நீங்க கடைசி இடத்துக்கு போயிருங்க. அதாவது சதர்ன் பிளேஸ் காசா ஸ்ட்ரிப் இருக்குல்ல, காசா ஸ்ட்ரிப்போட லாஸ்ட் பாயிண்ட் தான் ரஃபான்னு சொல்லுவாங்க. அந்த ரஃபா தாண்டி போக முடியாது. ஏன்னா அதான் லாஸ்ட் லேண்ட்மார்க். ரஃபா தாண்டி போனா அந்த எகிப்து வந்து ஒரு பெரிய செவுரு கட்டி வச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் செவுரு மாதிரி. நம்ம அந்த செவுருல ஏறினாலே ஷாக் அடிக்கும். ஏன்னா அவங்க நாட்டு மக்கள் மட்டும் தான் அவங்க அனுமதிப்பாங்க. மத்த நாட்டுலாம் அகதிகளா அவங்க நாட்டுக்கு வந்து தங்கக்கூடாதுன்ட்டு அவங்க செவுரு கட்டி வச்சிருக்காங்க. அதாவது பாலஸ்டைன் மக்கள் வந்து போறதுக்கு வேற வழியே இல்ல. அதோட லாஸ்ட் லேண்ட்மார்க் தான் ரஃபா. இஸ்ரேல் திருப்பவும் அங்கேயே ஹமாஸ் அமைப்பினர் இருக்காங்க. நாங்க தாக்குதல் பண்ண போறோம் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதுக்கு யுஎஸ் பிரசிடென்ட் வந்து ஜோ பைடன் கூட சொன்னாரு, இனிமேட்டு தாக்குதல் பண்ணக்கூடாது. மக்கள் இனிமேட்டு தாக்குதல் பண்ணா எங்க போவாங்க? அதனால நீங்க இனிமேல் தாக்குதல் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்றதெல்லாம் நிறுத்திடுவோம் அப்படின்ட்டு. அது மாதிரி பல நாடுகள்ல இருந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. நிறைய மக்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசியா அந்த லேண்ட்மார்க் ரஃபால தான் எல்லாரும் டென்ட் போட்டு தங்கியிருந்தாங்க. அப்போ இந்த நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, ஃபுட் இல்ல, உங்களுக்கு கரண்ட் இல்ல, எதுவுமே இல்ல, போட்டுக்க ட்ரெஸ் இல்ல. அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு ட்ரக்ல ஃபுட்டு எல்லாருமே எல்லாம் ரெடி பண்ணி சேர்த்து அந்த ரஃபான்ற பிளேஸ்க்கு அனுப்புனாங்க. அந்த ரஃபான்ற பிளேஸ் அனுப்பக்குள்ள இஸ்ரேல் மக்கள் அதை வழிமறிச்சு அதுல இருக்க எல்லா பொருட்களையும் வேஸ்ட் பண்ணி, அதாவது எரிஞ்சு, அதுல பால் பவுடர் இருந்துச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு வேஸ்ட் பண்ணி அது கூட அந்த மக்களுக்கு போக விடாம அவங்க தடுத்தாங்க. யாரு? இஸ்ரேல் மக்கள். அந்த ரஃபான்ற பகுதியில முக்கியமான ஹமாஸோட தீவிரவாதிகள் 2 தலைவர்கள் அங்கதான் இருக்காங்கன்ட்டு, ஒரு பில்டிங்ல இருக்காங்கன்ட்டு, அவங்க மேல குண்டு போடுறேன்ட்டு அவங்க வந்து ஒரு தாக்குதல் அழிச்சாங்க. அந்த தாக்குதல்ல அந்த 45 பேர் இறந்தாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த 45 பேர் எப்படி இறந்தாங்கன்ட்டு. இதுக்கு இன்னும் நிறைய கண்டனங்கள்லாம் வெளிய வந்துட்டு இருக்கு. அந்த 45 பேர் பொதுமக்கள். அவங்க தீவிரவாதிகளோ, மிலிட்டரி யாருமே இல்ல. அவங்க ஒரு பொதுமக்கள். இப்ப இந்த ஹமாஸ் அமைப்புகள் அழிஞ்சாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஒரு அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. இது வந்து நாங்க வந்து அந்த பில்டிங்க்கு தான் டார்கெட் பண்ணி நாங்க வந்து டார்கெட் பண்ணோம். அது வந்து அங்க இருக்க டேங்க்ல பட்டு சிதறி எல்லா டென்ட் மேல பட்டுருச்சு. அந்த டென்ட் மேல அந்த குண்டுகள் பட்டு இருக்கிற டென்ட் எல்லாமே எரிஞ்சு நாசமா போச்சு. அதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்கலாம் இறந்து போனாங்க. பக்கத்துல இருந்த அப்பா, அம்மா எல்லாம் கருகி இறந்து போனாங்க. அது இல்லாம ஒரு குழந்தைக்கு தலையே இல்ல. அந்த தலையில குழந்தைய அவங்க அப்பா தூக்கி இது என்னோட குழந்தையா அப்படின்ட்டு அழுகுறாரு. ஏன்னா அந்த குழந்தைக்கு தலை இல்ல. இந்த அளவு ரொம்ப பயங்கரமா நடந்துக்கிறாங்க இஸ்ரேல் அமைப்பு. இந்த ஹமாஸ் அமைப்பை நாங்க அழிக்க போறோம்ட்டு கிட்டத்தட்ட 35,000 மக்கள், எவ்வளவு 35,000 மக்களை, பாலஸ்தீன மக்களை இவங்க இஸ்ரேல் மட்டும் குண்டு போட்டு அழிச்சிருக்காங்க. தாக்குதல் பண்ணி அழிச்சிருக்காங்க. அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? இந்த ஹமாஸ் அமைப்பை அழிக்கிறதுக்கு அவங்கள மட்டும் அழிக்காம இவங்க அழிக்கிறன்ட்டு இருக்கிற இடத்த விட்டு அகதிகளா மக்கள் தெரிஞ்சு இப்ப அந்த மக்களே எங்க போறதுக்கு வழியும் இல்ல. 35,000 மக்களையும் அழிச்சிட்டாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி 45 பேரையும் கொண்டு போட்டு அழிக்கிறாங்க. இந்த போர் எப்ப நிறுத்த போறாங்கன்னு தெரியல. எப்போ நிறுத்துவாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. எல்லா நாடுகளும் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் இந்த போரை நிறுத்துவாங்க. இல்லைன்னா இஸ்ரேல் இன்னும் போர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த கடைசியா ஒரு குழந்தை கூட உயிரோட இருக்குமான்னு தெரியல. இந்த காசான்ற பகுதியில. அந்த ரஃபாவில தான் எல்லாம் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபுட்டு கூட போக விட மாட்டாங்க இஸ்ரேல் மக்கள்.
இது என்ன ஆகப் போறதுன்னு தெரியல. நம்ம இன்னும் இந்த ஜெனரேஷன்ல இருக்கோம். இதே போலதான் இலங்கையில தமிழர்கள் அடிச்சாங்க. அப்போ எதுவும் சோசியல் மீடியா, இன்டர்நெட் எதுவும் இல்லாததால அப்போ நெறைய மக்களுக்கு அது போய் சேரல. அப்போ நெறைய மக்களுக்கு போய் அது சேர்ந்திருந்தா இந்நேரம் இலங்கையில தமிழர்கள் நல்லா வாழ்ந்திருப்பாங்களோ என்னமோ! இந்தியன் மட்டும் இல்லாம எல்லா கண்ட்ரில இருந்து சப்போர்ட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. காசா மக்களுக்கு, பாலஸ்தீன் மக்களுக்கும். இது எப்ப போர் நிறுத்துவாங்கன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் இந்த போர் நிறுத்துனா மக்கள் நிம்மதியா இருப்பாங்க. இருக்கிற உயிர் தப்பும். இதுதான் அந்த ஆள் ஈசான் ரஃபான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நெறைய யூடியூபர்ஸும், இன்ஃப்ளூயன்சர்ஸும் இத பத்தி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பதான் அந்த மக்கள காப்பாத்துவாங்களா? மக்கள காப்பாத்த முடியுமா? அந்த போர தடுத்து நிறுத்துவாங்களான்ட்டு.